அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. இயேசு சீடர்களுக்கு தோன்றுதல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 24, இறை சொற்றொடர்கள் 35 முதல் 48 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு உயிரோடு எழுந்துவிட்டார் என்று பேசிக் கொண்டிருக்கையிலே அவர்களுக்கு நடுவில் வந்து நின்றார். அவரை கண்டு அவர்கள் அஞ்சியது புதிராகவே உள்ளது. கல்லறையிலிருந்து திரும்பிய பெண்களை ஆண்டவர் சந்தித்த போது அவர்கள் திகிலுறவில்லை. அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்திருந்தார்கள். யோவானின் மகதலா மரியாவை ஆண்டவர் மரியா என்று அழைத்தபோது போதகரே என்று சொல்லி அவரை பற்றி கொண்டார். ஆனால் இப்போது ஆண்டவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்று கேட்டு தம் கைகளையும் கால்களையும் காட்டி எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே என்றெல்லாம் பேசி அவர்களை அமைதிப்படுத்த வேண்டியிருந்தது. அவர்களது சந்தேகம் தீர வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். இந்நிகழ்வு உயிர்த்தெழுந்த இயேசுவின் திருவுடல் எத்தகையது என்ற கேள்வி எழுப்புகிறது. துணிகளில் சுற்றி கல்லறையில் வைக்கப்பட்ட உடல். அத்துணிகளை அப்படி விட்டு அவற்றால் கட்டப்படாமல் எழுந்தது. பின்னர் பெரிய கல்லால் மூடப்பட்டிருந்த கல்லறை அவரை உள்ளே சிறை வைக்கவில்லை. அவர் உயிருடன் எழுந்து விட்டார் என்பதை காட்டவே கல் புரட்டி தள்ளப்பட்டது. அவர் உங்களுக்கு முன்னே கல்யாவுக்கு போய் கொண்டிருக்கிறார் என மத்தேயுவில் வானதூத உரைத்தது அவர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது செய்தது போல பயணம் செய்த உணர்வை ஏற்படுத்துகிறது. இந்நிகழ்விலும் யோவான் 21 ஆண்டவர் மீன் உணவை சீடருடன் சேர்ந்து உண்டதாக சொல்லப்படுகிறது. உடலை களைந்துவிட்டு ஆன்மீக ஈடேற்றம் பெறுவதல்ல இறைவன் நம்முடைய மீட்புக்காக வைத்துள்ள திட்டம். புதிய வானமும் புதிய படைப்பும் புதிய மானிடத்துடன் இணைந்த எதிர்நோக்குகள். இவை மறுக்க முடியாத கூறுகள். இதுதான் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த தோற்றம் நமக்கு போட்டும் இறையியல் உண்மை என்று ஏற்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் உயிர்ப்பு நம்பிக்கையின்மையை மாற்றி நம்பிக்கையை தருகிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசத்தில் பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்கள் உயிர்ப்பின் சாட்சியத்தை அனுபவித்தவர்களின் மூலம் கேட்டறிந்தாலும் அவர்கள் உயிர்ப்பின் செய்தியை முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் உயிர்த்த இயேசு அவர்கள் நடுவே நின்று அவர்களை வாழ்த்திய போதும் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். இயேசு அவர்களிடம் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள் என்று கேட்கிறார். இருப்பினும் அவர்களின் நம்பிக்கையின்மையை போக்குவதற்காக இயேசு 3 செயல்களை செய்கிறார். ஒன்று, தமது கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். இரண்டாவது, அவர்களிடமிருந்து மீன் துண்டு ஒன்றை வாங்கி அவர்களோடு அமர்ந்து உண்கிறார். மூன்றாவது, மறைநூலை அவர்களுக்கு விளக்கி அவர்களது மனக்கண்களை திறக்கிறார். இவ்வாறு அவர்களது உள்ளத்தில் இருந்த நம்பிக்கையின்மை அகற்றி இறை நம்பிக்கையை ஊட்டுகிறார். நாமும் இயேசுவின் உயிர்ப்பில் ஆற்றலில் புது வாழ்வில் நம்பிக்கை குறைந்திருந்தால் இயேசுவின் உயிர்ப்பு அவற்றை நீக்கும். அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னுடைய நம்பிக்கை ஆழமானதாக உள்ளதா? பகிர்ந்து வாழும் மனநிலை என்னிடம் உள்ளதா? மறைநூலை தெளிவாக அறிந்து எனது மனக்கண்களை திறந்து விடுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தவும், பகிர்ந்து வாழும் மனநிலை எங்களிடம் உருவாகவும், மறைநூலை தெளிவாக அறிந்து எங்களது மனக்கண்களை திறந்துவிடவும் வரம் தாரும். ஆமீன்.